இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதில் விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்கேவோட கரியர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதெல்லாம் தோண்டி போட்டு இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தளபதி இப்போ வர டயத்தில் ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலும் தெரியும். அவர் அப்பாவெல்லாம் வந்தாருன்னு சொல்றப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வரும். விஜய் டிவி வந்து சும்மா ஒன்று அவரை ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு வேணா வாட்டர் மேலான அது கண்டகரமா அந்த பண்ணி தெரியலாம். கதை இல்லாம கூட படம் எடுப்பாரு, ஆனா அவர் தம்பி இல்லாம படம் எடுக்க மாட்டாருன்னு அவர் போட்ட கவுண்டருக்குலாம் தலையே விழுந்து சிரிச்சார். அந்த இதுல கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம அவரோட ஓட்ஸ் எல்லாம் தளபதிக்கு போயிடக்கூடாது, அவங்களுக்குள்ள கோட் படத்துல துப்பாக்கி கொடுத்தாரா. Hi guys, welcome to my channel. This is another video from my channel. என்னன்னா விஜய் vs எஸ்கேங்கிற நரேட்டிவ் தான். என்னடா சீமான் vs விஜய்னு ஒரு நரேட்டிவ் இருக்குன்னு சொல்லி டிஎம்கே சொன்னேன். இப்போ விஜய் vs எஸ்கேன்னு சொல்றியே, இதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்றியே, என்ன ரீசன் என்ன அப்படின்றத கேட்குறீங்க. சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பிரச்சனைனா, இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளிக்கு அந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பராசக்தி வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் ரிலீஸ் தான் சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப ஜனநாயகன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்னால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு ஜனவரி 9 ரிலீஸ். இப்ப பராசக்தி ஜனவரி 14 ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க. 9 ஜனநாயகன் வருது அப்படின்னா அடுத்த 5 நாளைக்குலாம் பராசக்திக்கு ஸ்கிரீன் கிடைக்காது, அதுல பிரச்சனை வருமேன்ட்டு அவங்க ப்ரீபோன் பண்றாங்க. 10 அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதுல இப்ப என்ன பிரச்சனைனா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தளபதிக்கு இது லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி எப்படி நீ தளபதியோட போட்டி போடுற, கிளாஸ் விடுற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இங்கதான் கலவரமே அவங்க எவ்வளவு வெடிக்குது. ஸோ இதுல என்ன இப்ப பிரச்சனை நான் சொல்ல வரேன்னா, விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன ஐடியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நேராக கோட் படத்துக்கு போயிடுறாங்க. கோட் படத்துல எஸ்கேக்கு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு அவர் கையில கொடுத்து, அவர் அப்ப கூட எஸ்கே ஒரு டைலாக் கொடுவாரு, நீங்க ஒரு முக்கியமான வேலையா போறீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உடனே அந்த இடத்துல என்னன்னா அவர் அரசியலுக்கு வராரு. எஸ்கே வந்து அடுத்த அவர் பிளேஸை ஃபில் பண்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்படிதான் நல்லபடியா நல்லா ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப விஜய் கூடயே கிளாஸ் விடுறாரு, உனக்கு துப்பாக்கி எல்லாம் கொடுத்து அப்படி ஒரு இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டார்ல தளபதி, அந்த நன்றி கூட இல்லாம எஸ்கே இது பண்றியே அப்படின்னு சொல்லி எஸ்கே போட்டு தாறுமாறா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். இப்ப இதுல ஆக்சுவலா நான் என்ன கேட்கிறேன்னா, டிஎம்கே பொலிட்டிக்கலா டிஎம்கே தான் இதுக்கு ப்ரொடியூசர்னு தெரியும். நம்ம இளம் பெரியாரோட பையன் சின்ன பெரியார் இன்பநிதி தான் இதுக்கு ப்ரொடியூசர் பராசக்திக்கு. இப்ப அரசியல்ல தளபதி எதிர்த்து வராரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து அரசியல்ல எதுக்காம என்னடா படத்தோட போட்டி போட்டு விளாண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது ஒரு பக்கம் கரெக்டா இருந்தாலும் அதுல எந்த இடத்துல எஸ்கே வந்து ஒரு இதா ஆவாரு தப்பா, அந்த அவர் எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல? அவர் ஒரு ஆக்டர், ஆனா அதை புரிஞ்சுக்காம அவரோட கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அது ஒரு வியாபாரம். இப்ப தளபதி வந்து என்ன பண்றாரு, இந்த படத்துல வந்து பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாம் ட்ரெய்லர் விட்டாங்க. அதுலயே நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாம் டைலாக்ஸ் வெறித்தனமா இருக்குது. பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாம் வச்சு அவர் இதை வந்து பாலிடிக்ஸுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தளபதி சொல்லலாம். இப்ப இந்த சைடு வந்தோம்னா பராசக்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுல மொழிப்போர் நடந்த டயத்துல நடந்த விஷயங்களை வச்சு அதை இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலெக்ஷனுக்கு தளபதி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம அந்த பழைய விஷயங்களை இது பண்ணி தமிழுக்காண்டி மக்கள் தமிழ் உணர்வு ஊட்டினாதான் நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த பழசெல்லாம் இது பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப அந்த ட்ரெய்லர் வந்துச்சு, அதுவும் பார்த்தோம், அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இதுல விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒருபடி மேல போய் என்ன பண்றாங்கன்னா, எஸ்கேவோட கரியர் ஸ்டார்டிங்ல இருக்கதான் தோண்டி போட்டு இப்ப வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீல்ஸ்னா, ஒரு ஓட்டிங் இதுல போயிட்டு வராங்களா இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல இருந்து வராங்களான்னு தெரியல. எஸ்கே முன்னாடி வராரு, அவர் தனியா வராரு, பின்னாடி தளபதி அதுக்கப்புறம் வராரு, அவர் சுத்தி ஒரே கிரௌடா வராரு. எஸ்கே ஓரமா போறாரு, ஓரமா போயிட்டு தளபதியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாத்துக்க, தளபதி கூட்டம் அப்படி, எஸ்கே நீலாம் ஒரு ஆளே கிடையாது, தளபதிக்கு ஈக்குவலா நீ வந்துருவியா, நீலாம் கிளாஸ்க்கு வரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்கா ஒரு மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னா, தளபதி இப்ப வர்ற டயத்துல ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலும் தெரியும். அவர் அப்பாவால வந்தாருன்னு சொல்றப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வரும். இன்னொன்னு விகடன்லயும் அவர் வந்து இதெல்லாம் தகரடப்பா மூஞ்சி அப்படின்னு சொல்றப்ப, இன்னைக்கு அப்படி சொன்ன அதே பேப்பர் வந்து இன்னைக்கு ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஃபேஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிங்கிற லெவலுக்குலாம் தளபதி போடுறாங்கன்னு எவ்வளவு ஒரு பயங்கரமா நம்மளே பெருமையா சொல்லிக்கிறோம். நம்ம தளபதி ஃபேனு, எங்க தளபதி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்ப எஸ்கே மட்டும் சும்மா வந்துட்டாரா? எஸ்கேவும் அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து அவரும் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு வந்திருக்காருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. விஜய் டிவி வந்து சும்மா ஒண்ணு அவரை ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு வேணா வாட்டர் மேலான அது இதுன்னு கண்டகரமா அவங்க பண்ணிட்டு தெரியலாம். அன்னைக்கு கலக்க போகுது யாரு, அது இது ஜோடி, இந்த மாதிரி அப்புறம் அந்த ஆடியோ லான்ச் ஆங்கரிங்க எல்லாத்துலயுமே எஸ்கே பேசுறதுலாம் வேற லெவலா இருக்கும். அவர் பண்ணுக்கலாம். ஏன் அவங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, தலை ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? தலை எல்லா இடத்துலயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? அவ்வளவு சைலண்டான மனுஷன். அவரே ஒரு இதுல ஆடியோ லான்ச்ல நினைக்கிறேன்
வெங்கட் பிரபு வந்து இவரு கதை இல்லாம கூட படம் எடுப்பாரு, ஆனா அவர் தம்பி இல்லாம படம் எடுக்க மாட்டாருன்னு அவர் போட்ட கவுண்டருக்குலாம் தலையே விழுந்து விழுந்து சிரிச்சார் அந்த இதுல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காமெடியா நம்மள ஹாப்பியா நம்ம 90s கிட் 2K கிட்ஸ் எல்லாம், அந்த ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாம் சைல்ட்ஹுட்ல பார்த்தோம்னா எஸ்கேவோட காமெடி அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா நம்மளும் ஃபன் பண்ணி தான் வந்தோம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு தளபதி அப்போஸ் பண்ணி வராது, கிளாஸ்க்கு வராது அப்படின்றக்காண்டி கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம இதெல்லாம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, டிஎம்கே வந்து அவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தளபதி அப்போஸ் பண்ணி எலெக்ஷன் பாலிடிக்ஸுக்கு வராரு. வர டயத்துல அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆக்டருக்கு என்ன இவர் என்ன போராட்டம் பண்ணிட்டாரு, நடிகை பின்னாடி போகாத, கூத்தாடி பின்னாடி போகாத அப்படி இப்படின்னு அந்த அளவுக்கு தளபதி அசிங்கப்படுத்தினாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் எல்லாம் ரிவீல் ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம எலெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா அவங்க அப்போஸ் பண்ணணும்னு சொல்றோம். அவங்க நமக்கு பண்ணதையே நம்ம ஒரு ஆக்டருக்கு பண்றப்ப எந்த விதத்துல நியாயமா இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். அவங்க பண்ணாங்க, அதான் நம்ம அப்போஸ் பண்ணி வர்றோம். சரி, அது நியாயம் தான்ப்பா, நீ அதுலயே கரெக்டா நீயும் உனக்கு ஒருத்தன் பண்ணல தப்புன்னு தெரியுதா, நீ இன்னொருத்தனுக்கு பண்ணக்கூடாதுல்ல. நீ எஸ்கே வராது, எஸ்கே போட்டு அந்த அளவுக்கு கேவலமா எல்லாரும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நானும் விஜய் ஃபேன் தான். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்ன ஆகும், நம்ம தளபதிக்கு நம்ம தளபதிக்கு நடக்கிறப்ப கோவம் வந்துச்சுல, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு பண்றப்ப அவங்கள பார்த்தா அப்புறம் கோவமா வராதா? இதுல பாதி பேர் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து விடாமுயற்சி டயத்துல தலை வந்தா தள்ளி போய் தானே ஆகணும்னு அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணி போட்டாரு, டிராகன் படம்னு நினைக்கிறேன். அதோட கம்பேர் பண்ணி ஒரு நம்ம பெரிய ஆக்டரோட லாஸ்ட் மூவி தள்ளி போடாம அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இல்லையா, கோட் மூவில உங்களுக்கு அவ்வளவு எல்லாம் பண்ணாரு ஏன் அப்படி அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க. நான் என்ன சொல்றேன், எஸ்கேவுக்கும் கோட் படத்துல அவருக்காண்டி ஒரு ஸ்கிரீன் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அவருக்கும் அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவரே ஒரு இப்ப ரீசெண்டான இன்டர்வியூல ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு, தளபதியா தான் அந்த டைலாக் சொன்னாரு, அங்கெல்லாம் அவ்வளவு எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மொமெண்ட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்ப இந்த விஷயத்துல நம்ம அவரை போட்டு அடிக்கிறப்ப அவருக்கு தளபதி மேல ரெஸ்பெக்ட் குறையறது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் தானே நம்ம போய் அவர் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுனா என்ன அர்த்தம்? இன்னொன்னு என்னன்னா, பராசக்தியில அவர் ஒரு ஆக்டர் அவ்வளவுதான், ஹீரோ அந்த படத்துல நடிக்கிறாரு, ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்க எல்லாம் வேறது. ஒரு இப்ப சினிமா ஃபீல்ட்ல இருக்கலாம் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு படத்துல கமிட் ஆகுறோம்னா அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி தான் போவாங்க. அந்த படத்துல எந்த வித பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும், ரிலீஸ் ஆகிற வரைக்குமே அவங்களால அந்த பிரச்சனையை வந்திருக்க கூடாது. சப்போஸ் இந்த மாதிரி அவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், தலையிட முடியும், போஸ்ட்போன் பண்ணுங்க அது இதுன்னு அவர் சொல்ல முடியாது பப்ளிக்கா, புரியுதா? அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்ல வரேன்னா, சிவகார்த்திகேயன் வந்து இந்த பராசக்தி படத்துல கமிட் ஆகுறப்ப அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த கிளாஸ் தளபதி படத்தோட நம்ம படம் கிளாஸ் ஆகும் அப்படி இப்படின்னு அவர் இஸ் நாட் அவேர் ஆஃப் தட். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே நம்ம இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி டிஎம்கே வேணும்னே அதை பாலிடிக்ஸ் பண்றதுக்காண்டி கிளாஸ் இது பண்றது, தளபதியோட லாஸ்ட் படத்தோட கெடுக்கிறது, பொலிட்டிக்கலா அந்த படத்துல வச்சு அவருக்கு வந்து ஓட்ஸ் இதாயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாலுமே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப தளபதி அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்குள்ள கிளாஸ் வரும், அவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எதிர்பார்க்கறதே அதுதான். லாஸ்டா நான் என்ன சொல்றேன்னா, சீமான் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருப்பேன், சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க, அவங்க ஓட்ஸ் ஒண்ணு சேராது அப்படிங்கிற மாதிரி தான் இதுலயும் எஸ்கேக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அது அப்படியே ஓட்ஸா மாறாதுன்றது உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்றது, 300 கோடி அடிச்சது அமரன் படம் அப்படின்றப்ப அந்த அளவுக்கு அவர் ஃபேன்ஸ் இருக்குதுன்றப்ப அவரோட ஓட்ஸ் எல்லாம் தளபதிக்கு போயிடக்கூடாது. அவங்களுக்குள்ள கோட் படத்துல துப்பாக்கி கொடுத்தாரா, அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, நல்ல ஒரு இது இருக்கு அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் எல்லாம் அவர் கோட் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பிரிச்சு விடணும்னா அவங்களோட கிளாஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க அதை நல்லா கரெக்டா காயம் ஏற்றுவாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கே அவரு தலை வந்து இப்ப ஒரு அவரோட ஹார்ட் ஒர்க்ல தான் அவர் அந்த லெவலுக்கு வந்திருக்காரு. என்னதான் தளபதி அந்த கிளாஸ் இருக்குது, தளபதி ஃபேன்ஸுக்கு கிளாஸ் இருக்குதுனால தலையை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா இல்லையா? ஃபேன்ஸ்குள்ள அவ்வளவு பேசிக்கிட்டாலும் தலை அவர் கஷ்டப்பட்டு அவரு சொந்த முயற்சியில அவர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாரு இன்னைக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் எஸ்கேவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளவு இது போட்டு வந்திருக்காரு. அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவங்க பண்ற பாலிடிக்ஸ்காண்டி நம்ம இவங்களை போட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம தளபதியோட ஓட்ஸ் எல்லாம் இது பண்ணிடக்கூடாது. அதனாலதான் அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கேவலமா அவங்க பேசிட்டு அவங்க ஃபேன்ஸ்ல என்ன வரும், ஓகே நம்ம எஸ்கே அவங்க ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, எங்க அண்ணனையும் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. நினைச்சா கண்டிப்பா ஓட் ஸ்பிளிட் ஆகும். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி யோசிச்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னா மட்டும் பார்த்தாது, என்னென்ன மாதிரி அவங்க போறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். எதுக்குமே ஈஸியா ட்ரிகர் ஆகி டக்குன்னு ஒரு மொமெண்ட் இது பண்ணிட்டோம்னீங்களா, அவ்வளவுதான், அது முடிஞ்சு. எலெக்ஷன் வரைக்கும் ஒண்ணுமே ஏதாவது போறது கிடையாது. அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த பொங்கலுக்கு ஈவன் எஸ்கேவே கரெக்டா இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுறேன், இந்த இதை பத்தி பேசணும்னு நான் யோசிக்கிறப்பயே அந்த ஆடியோ லான்ச் பராசக்தி ஆடியோ லான்ச்ல எஸ்கே பேசினது மீம்ஸ்ல போட்டிருந்தாங்க. மீம் பேஜஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து தளபதியோட ஒரு மேனேஜர் நினைக்கிறேன் ஜெகதீஷ் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா டேட்ஸ் ஒரு ஜனவரி 9 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, 14 நம்ம படம் வருதுன்றப்ப ஓகே சிவா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 படமே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க டேட் ப்ரீபோனே பண்ணியிருக்காங்க. தளபதியுமே மிஸ் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பப்ளிக்கா எப்படி அவர் வந்து போய் சொல்லிடுவாரா?
இதெல்லாம் தளபதி இல்ல சொல்லியிருந்தாலும் ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறப்ப தளபதி அதை பத்தி எதுவும் பேசாம இருப்பாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவங்க அந்த அளவுக்கு சொல்றப்ப நம்ம அவசரப்பட்டு அவர் பேசுறப்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம அவசரப்பட்டு அவ்வளவு தூரம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, எதுலையுமே ஈஸியா ட்ரிகர் ஆகாம எதையும் யோசிச்சு ஒரு சென்சிபிளா முடிவெடுத்து ஒரு வாதங்கள்லாம் நல்லபடியா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் தளபதி ஃபேன்ஸ் என்னோட வேண்டுகோள். நான் இன்னைக்கு இந்த ஒப்பீனியனை பத்தி தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். விஜய் வர்சஸ் எஸ்கேங்கிறது நெரேட்டிவா, அது டிஎம்கேவால செட் பண்ண நெரேட்டிவா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்கே அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, இஸ் நாட் அவேர் ஆஃப் தட்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ அதனால நம்ம அவரை வந்து டிகிரேட் பண்ணி அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதா பேசி தரக்குறைவா இது பண்ணாம நம்ம ரொம்ப தரக்குறைவா இது பண்ணிட்டு இருக்கோம். அதான் எனக்கு தோணுச்சு, அதை பத்தி பேசணும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவே. ஓகே, இது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டூ லைக், ஷேர், கமெண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் அன்ஸ்போக்கன் ஒப்பீனியன்ஸ். தேங்க்யூ.